ஹாய் அமீஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு டார்க்கான ரூமில் ஒரு பொண்ணு சேரில் கண்ணை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்குறா. அது வேற யாரும் இல்லை, வயனான நீங்கள் தான். அப்போது ஒரு டார்க்கான ஐஸ் உங்களை ஸ்டார் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ போய் நம்ம ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோமா? நீங்கள் யார், ஏங்க அப்படி இருக்கீங்க அப்படின்றத ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துட்டு வந்துடலாம். இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? உங்கள் பேர் வைன். உங்கள் அப்பா ஒரு பில்லியனர். அவருக்கு இருக்க ஒரே டாட்டர் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. உங்களுக்கு உலகமே வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம அப்படியே ஹீரோ சைட் பார்க்கலாம். ஹீரோ ஒரு ரவுடி. அவங்க அப்பா ஒரு சீக்ரெட் மாஃபியா. அவனுக்கு ஒரே ஒரு அண்ணன் ஜிமின். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அப்பாவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதனால ஹீரோக்கு கேர்ள்ஸ்னாலே பிடிக்காது. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு ஃபினரலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, மிஸ்ஸஸ் லீ. அதாவது இறந்து போனது உங்கள் அப்பா தான். அவருக்கு தான் அங்கே ஃபினரல் நடந்துட்டுருக்கு. நீங்களும் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போது ஃபினரலெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புறாங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து மிஸ்ஸஸ் லீ கிட்ட, ஹலோ மிஸ்ஸஸ் லீ, என்னோடய பேர் ஃப்ராங்க். உங்கள் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேரில் இருக்க எல்லா சொத்துமே எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருக்காரு. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு சைன் பண்ணால் மட்டும் போதும். இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எதுலேயுமே எழுதி வைக்கல. என் லாயர் வேறு இப்போ ஊரில் இல்லை, அப்ராடில் இருக்கார். அவர் இல்லாமல் நான் எதுலேயுமே சைன் பண்ண மாட்டேன். மேம், எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபைல்ஸும் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணலன்னா நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்குது. நீங்கள் பார்த்து யோசிச்சு சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க. அம்மா, என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லைடா, நீ அப்படி போய் வெயிட் பண்ணுறியா? நாம பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துடு, நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ வயனும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டா. இப்போ மிஸ்ஸஸ் லீ அந்த பர்சன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சார், நான் அப்படிலாம் எங்கேயும் சைன் பண்ண முடியாது சார். மேம், உங்களுக்கு தான் இந்த சீரியஸ்னஸ் பற்றி சுத்தமாக தெரியல. இல்லை யார் இன்வால்வ் ஆகிருக்கா தெரியுமா? மிஸ்டர் ஜான். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள் டாக்டரும் நீங்களும் உயிரோடு இருக்கணும்னு ஆசைன்னா சைன் பண்ணிட்டு கிளம்புங்க. இதுக்கு மேலே நாங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மிஸ்ஸஸ் லீ அவங்க பொண்ணான வயனத்தையும் பார்த்துட்டு, நம்ம லாயர் வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாம் எதுவும் பண்ணவும் முடியாது. சரி, இப்போதைக்கு சைன் மட்டும் பண்ணுவோம், மிச்சத்தை அப்புறம் பார்த்துப்போம். இப்போ மிஸ்ஸஸ் லீயும் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி அந்த பர்சன்கிட்ட கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் லீ, இதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ சீக்கிரம் காலி பண்ணுறது வழியாக பாருங்கள். இப்போ மிஸ்ஸஸ் லீயும் இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் வயனை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டான மிஸ்ஸஸ் கிம்மை தான் பார்க்க போகிறாங்க. மிஸ்ஸஸ் கிம், மிஸ்ஸஸ் லீ, நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? மிஸ்ஸஸ் கிம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்கிட்ட இந்த ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? இல்லை, இப்போ மிஸ்ஸஸ் லீயும் நடந்த எல்லாத்தையுமே மிஸ்ஸஸ் கிம் கிட்டே சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது, அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போனது, இப்போ அவங்க லாயருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுன்னு. மிஸ்ஸஸ் லீ, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு. ஐ எம் ரியலி சாரி. இல்லை பரவாயில்ல, இப்போ எங்களுக்கு தங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. வயன் வேறு ரொம்ப இன்னசென்ட்டாக குழந்த மாதிரி இருக்கா. இவள் வேறு காலேஜுக்கு போகணும். என்னோடய மெடிக்கல் செலவு, எனக்கு இதுவே ரொம்ப பயமாக இருக்குது. என் லாயர் வர எப்போ வருவார்னு தெரியல. அது வரைக்கும் ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும். உங்களுக்கு இங்கே வசதியாக இருக்குமான்னு தெரியலையே. இல்லை பரவாயில்ல, சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல. மேலே ரெண்டலுக்கு ஒரு வீடு இருக்குது, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறீங்களா? இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கும் நான் எல்லாத்துக்கும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் கிம். நான் அந்த ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ பரவாயில்ல, நீங்களாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சின்ன ஹெல்ப் நான் பண்ண மாட்டேனா? நீங்கள் பாப்பாவை கூப்பிட்டுட்டு மேலே போய் தங்குங்க, நான் ஃபுட் நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போது வயனும் அவங்க அம்மாவும் மேலே இருக்க வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா, இனிமேட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம்மா, நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம்மா. இல்லைடா, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? சரிம்மா. சரி, நான் காலேஜுக்கு நாளைக்கு போகணுமா இல்லை வேணாம்மா? இல்லை, நீ போ, நான் அம்மா கொண்டு வந்து விடுறேன். இல்லைம்மா, நானே போய்க்கிறேன். கார் வராதா? இல்லைடா, கார்லாம் வராது, அதனால தான் நான் அம்மா கொண்டு வந்து விடுறேன்னு. இல்லை, நானே போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட் டே அம்மா கொண்டாந்து விடுறேன், அடுத்த நாள் நீ போய்க்கோ, சரியா? சரிம்மா. சரி, இப்போ போய் நீ சாப்பிட்டு போய் தூங்குறியா? சரிம்மா, நான் போய் தூங்குவா. இப்போ மிஸ்ஸஸ் லீயும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது, இவ்வளோ விஷயங்கள் நடந்தது, இப்போ இப்படி இருக்குன்னு.
அவங்கள அறியாமலே அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. இப்போதைக்கு என் பொண்ணோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அதை தாண்டி வேறு எதையுமே யோசிக்க முடியாது. என் லாயர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ மிஸ்ஸஸ் லீயும் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே தூங்க போயிடுறாங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தா ஜேகே ஒரு கிளப்பில் உட்காந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. அவரை சுற்றி கேர்ள்ஸ் வந்துட்டு போனாலுமே அவர் யாருமே பெருசாக மதிக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்தவரையும் கேர்ள்ஸ்னால் ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஜேகே உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் அவரோட ஃப்ரெண்டு லவ் ஃபெயிலியர்னால குடிச்சிட்டு புலம்பிகிட்ருக்கான். மச்சான், ஏன்டா அந்த பொண்ணுங்கள்லாம் இப்படியே இருக்காங்க? ஒருத்தன் வந்தால் இன்னொருத்தனை விட்டுட்டு எப்படி மச்சான் போகிறாங்க? நான் எவ்வளோ கிட்டத்தட்ட 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா. இப்போ என்னோட பணக்காரன் வந்தோடனே விட்டு போயிட்டாடா. என்னடா மச்சான் அதெல்லாம் நியாயம்? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? குடிக்கார மாதிரி தெரியுது. மோடிக்கிட்டு குடிப்பிய? நான் தான் லவ் பண்ணும் போதே சொல்லிட்டேன், சும்மா லவ் பண்ணிட்டு வந்து புலம்பிட்டு அழுதுட்டு. எல்லாரும் அப்படி தான் மூடிட்டு குடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஃபிகரை பார்த்தியா, ஜாலியாக இருந்தியா, போயிட்டே இரு. அவள் தான் விட்டு போயிட்டாளே, சும்மா அதை புலம்பிகிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது. இப்போ ஜேகே கிட்ட ஒரு பொண்ணு வந்து, பேபி லெட்ஸ் டான்ஸ் பேபி, வரியா? மூட்டு போடி, சும்மா வந்துட்டாளுங்க டென்ஷன் பண்ணுறதுக்குனே. போங்கடி, நிம்மதியாக குடிய கூட விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஒயன் மார்னிங் எழுந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்கா. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரவா? சரி இரு, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், அம்மா கொண்டாந்து விடுறேன். சரிம்மா, நான் வெயிட் பண்ணுறேன். இப்போது ஒயன் அம்மாவும் கிளம்பிகிட்ருக்காங்க. கிளம்பி வரும்போது அவங்க அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மா என்னாச்சுமா? உனக்கு என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? எந்திரிச்சு பாருமா. அம்மாம்மா என்னை பாருமா, என்னம்மா ஆச்சு? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கீழே போய் ஆண்டி கூப்பிட்டு வரும். ஆண்டி என்னம்மா என்னாச்சு? அம்மா மேலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, வந்து பாருங்கள் என்னன்னு. சரி இரு, நான் வரேன் இரு. ஹலோ எந்திரிச்சு பாருங்கள், எங்கே பாருங்கள். அம்மா எந்திரிம்மா. வயன் நான் தண்ணி எடு. சரி ஆண்டி இந்தாங்க தண்ணி. எந்திரிச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள். என்னாச்சு? அம்மா இங்கே பாரும்மா. என்னை பாரும்மா. வயன், என்னடா ஆச்சு? உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரும்மா. ஏம்மா மெடிசன் ஒழுங்காக எடுக்கலையாம்மா? ஏம்மா மாத்திரை சாப்பிட்டியா இல்லையாம்மா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? வாம்மா, நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் வா. இப்போ வைனும் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ டாக்டர் பார்த்து செக் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி கொடுத்த மெடிசன்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்ருக்கீங்களா மிஸ்ஸஸ் லீ? நீங்கள் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியல. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சர்ஜரி பண்ணணும்னு. நீங்கள் மெடிசன் ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் சர்ஜரி ஒழுங்காக பண்ண முடியும். சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல டாக்டர்? எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ உங்கள்கிட்ட எந்த இதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் டாக்டர் நான் என்னம்மா பண்ண முடியும்? மெடிக்கலோட ப்ரொசீஜர் அப்படிமா. இப்போதைக்கு நான் சொல்கிற மெடிசன்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, சரியா? வைன், அம்மா ஒழுங்காக பார்த்துக்கூடா. சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். நான் கொடுக்குற மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்க சொல்லு. சரி டாக்டர், நான் கரெக்டாக கொடுக்குறேன் டாக்டர். சரி, நெக்ஸ்ட் செக்கப் வந்துடுங்க நெக்ஸ்ட் வீக்கு, சரியா? சரி டாக்டர். அம்மா போகலாம்மா. சரிடா போகலான்டா. அம்மா நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. சரிடா, நீ போயிட்டு வா. என்ன மருந்து வாங்க கையில் காசு கம்மியாக தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அம்மாக்கிட்டையும் கேட்க முடியாது. பேசாமல் பார்ட் டைமாக ஏதாவது ஜாபுக்கு போகலாமா? பேசாமல் அதுதான் பண்ணலாம். அம்மாக்கிட்ட சொன்னால் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கேஃபேயில் ஒர்க்குக்கு ஆள் வேணும்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஏன் அங்கே போய் பார்க்கக்கூடாது? இது அம்மாக்கிட்ட சொல்ல வேணாம், தெரிஞ்சால் கோவப்படுவாங்க. அப்பா சொல்லியிருக்காரு அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணுன்னு. கண்டிப்பாக அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன். சிவா, அம்மா வேறு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் சீக்கிரமாக மெடிசன் வாங்கிட்டு போகணும். அம்மா நான் வந்துட்டேன், இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டேன். சரி, நான் உனக்கு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணவா? இல்லைம்மா, நானே போய்க்கிறேன். நீ வீட்டுக்கு போய் முதல்ல ரெஸ்ட் எடு, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து போயிடுவியா? பக்கம் தானேம்மா, நான் நடந்து போய்ப்பேம்மா. நான் போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு போறியா? சரிடா, பாய்ம்மா. இப்போ நம்ம அப்படியே ஹீரோ சைட் காமிச்சா, டே ஜங்கு எந்திரிடா. டே அண்ணா, முதல்ல எட்ட போட டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதடா, தூங்க விடுறா மனுஷனை. டே என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுடா, என்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறா ப்ளீஸ்டா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்டா.
டேய் நான் காலையில் 3 மணிக்கு தான்டா வந்தேன், என்னை டென்ஷன் பண்ணாதடா. ஜிமினு ஓடி போயிரு. டேய் எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குடா, ப்ளீஸ்டா என்னை கொண்டாந்து விட்டுடா. டென்ஷன் பண்ணாதடா, போயிடு, கேப் பிடிச்சி போடா. இப்போ நீ மட்டும் வரல நான் அப்பாகிட்ட சொல்லிடுவேன்டா. அட இவன் வேற. சரி வெயிட் பண்ண, நான் ரெடியாகி வரேன் போ. சரி சீக்கிரம் வாடா, நான் வெயிட் பண்ணுறேன் கீழே. போடா. இப்போ ஜிமின் கீழே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஆள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு ரெடியாகி கீழே வந்து இன்னும் அங்கேயே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தா விட்டு போயிட்டே இருப்பேன். ரெடி ஆகிட்டியாடா? அதான் வந்துட்டேன். இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன். அப்புறம் ஜங்குக், நீ எப்போ லவ் பண்ணலான் இருக்கேன்? இப்போ நீ மட்டும் வாயை மூடலை, உனக்கு கார்லேருந்து கீழே தள்ளி விட்ருவேன். யோசிக்க மாட்டேன், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். சரிடா டென்ஷன் ஆகாதடா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அந்த பொண்ணுக்கு தெரியும்டி எந்த வாசனை எங்கே இருக்குன்னு. டேய் மூடுறா, நான்லாம் உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. எத்தனை நாளைக்கு அதான் பார்ப்போமே. டேய் உனக்குலாம் ட்ரூ லவ்னா என்னன்னு தெரியுமா? நீ ஒரு ட்ரூ லவ்வை பார்க்கும் போது தான்டா உனக்கு புரியும். எனக்கு எந்த லவ்வும் வேணாம். இப்போது இதுக்கு மேலே லவ்வை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோயேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். காரை திறந்து இறக்கி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரிடா கோவப்படாத, எனக்கு வந்து அப்படியே ஆஃபீஸில் விட்டுறியா? அப்போ மூடிக்கிட்டு வா, சும்மா அந்த லவ் கதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காது. ஜேகே இங்கே நிப்பாட்டேன், இந்த ஃபைலை மட்டும் கொண்டு போய் மேலே கொடுத்துருந்துருவோம், 10 நிமிஷம் தான் ஆகும். என்னடா நீ வேற, சீக்கிரம் வா. நான் 10 நிமிஷம் தான் நிற்பேன், அதுக்கு மேலே நிற்க மாட்டேன். வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் தான்டா. சரி சீக்கிரம் வா. இப்போ அப்படியே ஜங்குக்கு நிற்கிற ஆப்போசிட் ரோட்டில் தான் வயன் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு வயனை ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்குறான். அவள் ரோட் கிராஸ் பண்ண தெரியாமல் நின்றுட்டுருக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இந்த ரோட்டை எப்படி கிராஸ் பண்ணுறது? முன்ன பின்ன கிராஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இங்கே வேறு யாருமே கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கலை. இப்போ நான் எப்படி காலேஜுக்கு போகிறது? அப்படியே உங்களோட டார்க்கான ஒரு 2 வயசு பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறா இவ? ஏன் இங்கிட்ட நடந்துகிட்ருக்கா? ஏன் இதை ஆக்டிங் பண்ணுறாளா என்ன? யாரை வளைச்சி போடுறதுக்கு பண்ணிகிட்ருக்காளோ, நமக்கு என்ன வந்த வழியிலே திரும்பி போகிறா. சரி பின்னாடி போய் ஃபாலோ பண்ணுவோமா? இவன் எங்கள் சந்துக்குள்ளெல்லாம் போகிறா. சரி போவோம், வந்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்கோம். அடச்சை, ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்தாளா? இந்த ரோடை க்ராஸ் பண்ண தெரியாதா? இவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு பொண்ணா? இன்னசென்ட்டாக நடிக்கிறாளா இல்லை உண்மையாலுமே இன்னசென்ட் தானா? நமக்கு எதுக்கு ஜேகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நான் வந்துட்டேன் காலேஜுக்கு. ஐயா இப்போ ஜேகே உங்களை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு நேராக போய் அவங்க அண்ணனை பிக்கப் பண்ணி கம்பெனியில் ட்ராப் பண்ணிட்டு நேராக கிளப்புக்கு தான் போகிறாரு. இப்போது ஈவினிங்காக வயன் காலேஜ் முடிச்சுட்டு நேராக அந்த கெஃபேக்கு ஒர்க் கேட்க தான் போகிறா. அங்கு இங்கே ஏதாவது ஒர்க் கிடைக்குமா? யார் மணி? இல்லை, இங்கே ஒர்க்குக்கு ஆள் தேவைன்னு போட்டிருக்கு, அதுதான் நானும் பார்க்க வந்தேன் அங்கிள். நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த ஓனர் வயனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, பார்க்க படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு ஏம்மா இங்கே வேலை? இல்லை அங்கிள், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செலவுலாம் இருக்குது, அதனால தான் பார்ட் டைமாக வேலை பார்க்கலான்னு வந்தேன். காலேஜ் 3 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அங்கிள். நான் அதுக்கப்புறம் வந்து நைட்டு 9 மணி வரையும் உங்களுக்கு வேலை பார்த்து தரேன் அங்கிள். உங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். சரிம்மா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். அங்கிள் நான் இன்னிலேருந்து வேலை பார்க்கவா? சரிம்மா, நீ உள்ளே போய் வேலையை பாரு. தேங்க்ஸ் அங்கிள். இப்போது நைட்டு ஒரு 9 o'clock இருக்கும். ஒரு பிரிட்ஜ் மேலே ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று பேசிகிட்டு இருக்கான். இப்போது சடனாக திரும்பி பார்க்கும் போது நீங்கள் அந்த கெஃபேயை விட்டு வெளியே போகிறத ஜேகே பார்த்துட்டான். அட இந்த பொண்ணு தானே ரோட் க்ராஸ் பண்ணுறேன்னு ஊரே சுற்றி போயிட்டுருந்தா. இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா? இப்போ நம்ம ஒயின் சைட் பார்த்தா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் அங்கிள், உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? என் ஃபோன் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, எமர்ஜென்சியாக வீட்டுக்கு ஃபோன் பேசணும். ஃபோனா? சரி அங்கிள், இந்தாங்க பேசிட்டு கொடுங்க. சரிம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள், நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வயன் ஃபோன் வாங்கிறதுக்காக அந்த அங்கிளை திரும்பி பார்க்குறா. என்ன, இந்த அங்கிளை காணோம், இங்கே தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒரு அங்கிள் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? தெரியலம்மா, நான் பார்க்கலையே. அண்ணா இங்கே ஒரு அங்கிள் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? அப்போ ஜேகே திரும்பி, என்ன எதுக்கு கேட்குற? இல்லை, என்கிட்ட ஃபோன் பேசி தரேன்னு ஃபோனை வாங்கினாங்க, அந்த அங்கிளை காணோம். லூசா நீ? அவன் பார்க்க பொறுக்கி பய மாதிரி இருக்கான். ஃபோனை கொடுத்துட்டு ஃபோன் வேணும்னா அதான் தூக்கிட்டு ஓடிட்டான். என்ன, திருடிட்டாங்களா? ஐயோ, எனக்கு இப்போ என் ஃபோன் வேணுமே. இப்போ அம்மா கேட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்போ எனக்கு ஃபோன் வேணும்.
ஐயோ, இங்கே பாரு, ரொம்ப நேரம்லாம் இங்கே நின்றுட்டுருக்காத. இந்த ஏரியாவே ஒரு மாதிரி சரியில்லாதது. அப்புறம் அது போச்சு இது போச்சுன்னா நாங்களாம் பொறுப்பாக முடியாது. ஒழுங்காக வீட்டுக்கு போகிற வழியை பாரு. இல்லை, என் ஃபோனு இப்போயாச்சும் ஃபோன் தான் போச்சு. அடுத்து நீயே காணாமல் போயிடுவ. ஒழுங்காக வீட்டுக்கு போகிற வழியை பாரு. ஃபோன் எல்லாம் வீட்டுக்கு போனால் அம்மா என்ன திட்டுவாங்களே. இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு வாயின் புலம்பிக்கிட்டே அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. இப்போ வீட்டுக்கு போனா, அம்மா என்னாச்சு வாயன்? அம்மா, ஃபோனு காணாம போச்சும்மா. ஃபோன் காணாமல் போச்சா? என்னாச்சு? இல்லைம்மா, வரும்போது ஒரு அங்கிள் ஃபோன் பேசி தரேன்னு சொல்லி எமர்ஜென்சியாக வீட்டுக்கு பேசணுன்னு சொல்லி என்கிட்டேருந்து வாங்கினாங்க. சரி, நானும் கொடுத்தேன். அவர் ஃபோன் பேசிட்டு தரேன்ட்டு வாங்கினாரு. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஆளை காணுமா. என் ஃபோன் போச்சு. யார் என்னன்னு தெரியாமல் உன்னை யார் ஃபோன் கொடுக்க சொன்னா? அம்மா, அவர் எமர்ஜென்சியாக பேசி தரேன்னு வாங்கினாருமா. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவரை காணோம். ஏம்மா, இந்தமாரி யார் கேட்டாலுமே கொடுக்கக்கூடாது. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை. ஃபோன் தான் தொலைஞ்சு போச்சு. சரி விடு, நான் வேறு ஃபோனுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். சரிம்மா. இப்போ நம்ம அப்படியே ஜேகே சைட் பார்த்தா, ஜேகே இப்போ தான் வீட்டுக்கு வராரு. இப்போ ஜிம்மின் அவனை பார்த்துட்டு, டே என்ன அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன்? அதுவும் முகத்தில் ஒரு சிரிப்பு. என்ன காதல் வந்துருச்சா? காதலும் வரல, ஒரு மயிரும் வரல. அப்புறம் ஏன் தம்பி பல்ல பல்ல காட்டுற? நான் சிரிச்சேனா? நான் எப்போ சிரித்தேன்? ஓ, இப்போ தான் உள்ளே வரும்போது சிரிச்சிட்டே வந்த? நான்லாம் சிரிக்கலை. நீ சிரிச்ச அதெல்லாம் பார்த்தேன். ஏன் பொண்ணால் தான் சிரிக்கணுமா என்ன? ஓ, அப்போ நீ சிரிச்சன்றதை ஒத்துக்கிற? அதெல்லாம் இல்லை. ஏன் நாங்களாம் சிரிக்கக்கூடாதா? இல்லை, நீ சிரிக்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. அதுவும் நீ எல்லாம் சிரிக்கிற பற்றியா? அதுதான்டா எனக்கு டவுட்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்னை பற்றியே விசாரிச்சிட்ருக்க? நீயும் ஆள் கூட கடலை போடல? ஏய், டாப்பிக்கை மாற்றாத. சரி சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டயர்டாக இருக்கேன்னு வீட்டுக்கு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? குடிக்கிறதுக்கு என்னப்பா டயர்டு? 3 மணிக்கு வர ஆள் 10 மணிக்கே வந்திருக்கேன். என்ன கேள்வி கேட்குறத விட்டுட்டு உன் ஆள் கூட கடலை போடுப்போ. இல்லை கோச்சிக்கிட்டு போயிடப்போறான் உன் ஆள். டே எனக்கு என் லவ்வை பற்றி தெரியும்டா. நீ மூடிட்டு போடா. ஜேகே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ரூமுக்கு போயிடுறான். ஏன் ஜேகே இவ்வளோ அல்பமாவா மாட்டுவ? ஏன்டா அவளை பற்றியே நீ நினச்சிட்ருக்க? என்னமோ பண்ணுறாடா அவ. சே ஜேகே, இந்த பொண்ணுங்க சவகாசம்லாம் நம்ம மண்டைக்கே ஏறக்கூடாது. வா, ஒரு சரக்கு அடிச்சுட்டு கவுந்துட வேண்டிதான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் அப்படியே காலேஜ் கிளம்பிட்டுருக்கா. வயன் சொல்லுமா. இங்கே வா ஒரு நிமிஷம். நான் வந்துட்டேன். காலேஜ் ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேம்மா, நான் கிளம்புறேன். நான் ஃபோனுக்கு என்னம்மா பண்ணுறது? என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பழைய ஃபோன் வாங்கிட்டு வந்தேன், அதை யூஸ் பண்ணிக்கிறியா? சரிம்மா. இந்தா எப்படி? இது என்னம்மா ஃபோனு? இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே இல்லையே. இது எப்படி யூஸ் பண்ணுறது? இது பட்டன் ஃபோன்ரா. பட்டன் ஃபோன், இதில் ஃபோன் பண்ண முடியுமா? பண்ணலாம், நான் சொல்லித்தரேன் அந்தமாரி பண்ண. சரியா? சரிம்மா. சரி, நான் காலேஜ் கிளம்பவா? சரி, பத்திரமா போயிட்டு வா. சாப்பிட எடுத்துக்கிட்டேல்ல? எடுத்துக்கிட்டேம்மா. சரி, பார்த்துப்போ. போயிட்டு வரேன். பாய். இப்போ வயன் அப்படியே காலேஜ் கிளம்புறா. இப்போது வயன் வந்து காலேஜ் ஆப்போசிட்டில் ரோட் கிராசிங்காக நின்றுட்டுருக்கா. அதேமாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஜேகே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி மட்டும் அவள் ரோட் க்ராஸ் பண்ணல, நானே கையை பிடிச்சி எடுத்து தரத்தான்னு க்ராஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம அப்படியே வயன் சைட் பார்த்தா, ஐயோ நான் திருப்பி இந்த ரோட் க்ராஸ் பண்ணணுமே, எப்படி நான் க்ராஸ் பண்ணுறது? நானும் ஞாபகம் இல்லாமல் வந்துட்டேன். நம்ம சுற்றிட்டு தான் போகணுமோ? வயன். அர்ஜுன், நீங்கள் என்ன பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, காலேஜுக்கு எப்பயும் காரில் தானே வருவேன். இப்போ என்ன நடந்து? காரு அங்கேயே பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. நான் நடந்து வந்தேன். ஓ சரி, நம்ம காலேஜ் போவோமா? போகலாம் அர்ஜுன். இவன் கூடயே போயிடுவோம். வயனும் அர்ஜுன் கூட கிளம்பி போயிட்டா. இதை வந்து ஜங்குக் பார்த்துட்ருக்கான். யார் அவன்? ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ? இவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான். ஜேகே, உனக்கு இது தேவையில்லாத வேலை. இவளும் எல்லோரும் மாதிரி தான், ஒன்று விட்டால் ஒன்று. பார்க்க அழகாக தான் இருக்கா, அதனால தான் நிறைய பேர் சுற்றி வரானுங்க போல இருக்கு. நீயும் அந்த 100ல் ஒன்றாயிடாதரா, மூடிட்டு கிளம்பு. இப்போ ஜேகே அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இப்படியே டெய்லி ஜங்குக்
ஒயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். டெய்லி மார்னிங் வந்து அங்கே நிற்கிறது, ஒயினை பார்க்குறது. அவனே அறியாமல் ஒயின்குள்ளே ஏதோ சின்னதாக ஒரு ஃபீலிங் ஏதோ எட்டி பார்க்குது. பட் அது லவ்ன்றது அவனுக்கு தெரியல. அவனை பொறுத்த வரையும் பொண்ணுங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். இதேமாரி டெய்லியுமே ஜங்குக் அவனே அறியாமல் ஒயனை பார்த்துட்ருக்கான். இது அவனுக்கு என்ன ஃபீலிங்னே புரியல. இது அவனை பொறுத்தவரையும் ஒரு லஸ்ட்டு. ஆனால் அது லவ்ன்றது அவனுக்கு புரியலை. இதுதான் லவ்வா அப்படின்றதும் அவனுக்கு தெரியலை. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஜங்குக் அந்த காலேஜ் வழியாக க்ராஸ் பண்ணுறான். அப்போ திடீர்னு ஒயனோட ஞாபகம் வந்து, இப்போ 3 o'clock ஆகிடுச்சுல டைமு, காலேஜ் விட்டுருப்பாங்களோ, சரி போய் பார்ப்போம். இப்போ ஒயன் அதே மாதிரி காலேஜ் கேட்டை விட்டு வெளியே வரா. வந்து அதே மாதிரி ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்கா மெயின் கேட் கிட்ட. அது ஜங்குக் பார்த்துட்டு, இவன் இன்னைக்கு க்ராஸ் பண்ண மாட்டான், இப்போ நானே போகிறேன் இரு. ஹலோ. நீங்கள் ரோட் க்ராஸ் பண்ண தான் நின்றுருக்க. ரோட் க்ராஸ் பண்ணவா? முதல்ல வா நீனு. ஆனால் இல்லை இல்லை இல்லை, நான் ரோட் க்ராஸ் பண்ண நிற்கல. விடுங்க விடுங்க, நான் போகணும், விடுங்க. வாயை மூடிட்டு வா. விடுங்க என்ன, போ இதுக்கப்புறம். இப்போ எதுக்கு என்ன ரோட் க்ராஸ் பண்ணி விட்டீங்க? இப்போ என்ன இங்கே க்ராஸ் பண்ண தான் நின்றுருந்தேன். நான் இப்போ க்ராஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ க்ராஸ் பண்ண நிற்கலையா? அப்போ பின்னாடிலேருந்து ஒரு சவுண்ட், வயன் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உன்னை நான் இங்கே தான் நிற்க சொன்னேன். இல்லை, உன்னை யார் க்ராஸ் பண்ணி போக சொன்னா? இல்லைம்மா. சரி அங்கேயே நில்லு, அங்கே வரேன் நான், இரு, நீ வராத. சரிம்மா. இப்போ ஒயின் அம்மாவும் க்ராஸ் பண்ணி போய் ஒயினை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போது ஒயின் ஜேகேவை திரும்பி பார்த்துட்டே போகிறா. அப்போது ஜேகே தலையில் அடிச்சுட்டு, டி என்னடா பண்ண பைத்தியம், என்ன பண்ணுறன்னு தெரியாமல். உன்னை பற்றி அவள் என்ன நினச்சிருப்பா? ஏண்டா ஜேகே, இதெல்லாம் உனக்கு தேவையா நான் கேட்குறேன். மூடிட்டு வந்த வேலை என்னமோ அதை பார்க்க போவோமா? சரி முதல்ல வா கிளம்புவோம், இங்கே இருக்கவே தேவையில்ல அப்படின்னு ஜேகேவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். போகும்போது திரும்பி அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இப்போது ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா, டேய் ஜேகே. என்னப்பா? இங்கே ஒரு வேலை, நான் இந்த வேலையை செய்கிற மாதிரி இல்லை. உனக்கு மிஸ்டர் லீ தெரியுமா தெரியாதா? யார் லீ? அதான்டா நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அவரோட பேலஸை நம்ம வாங்கியாச்சு. என்ன, அவ்வளோ பெரிய பேலஸை நம்ம வாங்கியிருக்கோம்மா? என்ன ஏதாவது கனவு கண்டு வளர்றீங்களா என்ன? நான் கனவுலாம் காணல. இந்தா அதோட சாவி, இதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? நாளைக்கு மார்னிங் போயிட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து என்னை பாரு. நான் எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்? எனக்கு புரியல. சொல்கிறத மட்டும் செய். வீடு வேணும்னா போ. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த வீட்டை நீயே எடுத்துக்கோ. பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. அப்போ சரி, சாவி கொடுங்க. இந்த அப்படி நாளைக்கு மார்னிங்கே போய் பார்க்குறேன், சரியா? பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் மேலே போயிட்டான் சாவியை வாங்கிட்டு. இப்போ ஜங்குக் காலையிலே கிளம்பி அதேமாரி ஜிம்மினை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு அந்த காலேஜை பார்க்குறான். பார்த்தா அங்கே வைன் இல்லை க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை முன்னாடியே போயிட்டாலோ? நீ ஏன்டா அவ்வளோ தேடுற ஜேகே? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்தமாரி ஃபீலிங்ஸ்லாம் வளர்த்துக்காத. எப்போ வேணாலும் விட்டு ஓடிடுவாளுங்க, எவ்வளையும் நம்பக்கூடாது. ஒரு வேளை நீ ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீன்னா இதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் போயிடும்ல. நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்கும்போது கண்டிப்பாக கேட்போம். ஏன்னா மண்டைக்குள்ளே மாவாட்டிக்கிட்டே இருக்கா. திருப்பி அதுக்கப்புறம் கேட்க மாட்டல்ல, ஃபீல் பண்ண மாட்டல்ல. நீனு ட்ரை பண்ணுவோம். அவள் அடுத்த வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக கேட்டுற வேண்டியதான். அதுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட வேண்டியதான். காசு கொடுக்காத வராத பொண்ணுங்களா, பார்த்துக்கலாம். இப்போ ஜேகேவும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி நேராக அந்த மிஸ்டர் லீயோட பேலஸ்க்கு தான் போகிறான். போய் பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு, அவங்க வீட்டோட 5 மடங்கு பெரிய வீடாக இருக்குது. பா, என்னடா இது, வீடா இல்லை இதுவா? ஹலோ. யார் சார் நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க? ஹலோ மேன், செக்யூரிட்டினா வெளியே நில்லு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சார், இது மிஸ்டர் லியோட வீடு. அதெல்லாம் எப்போயோ ப்ராப்பர்ட்டி கைமாறிடுச்சு. இப்போ அது மிஸ்டர் ஜியானோடது. இந்தாங்க டாக்குமெண்ட்லாம். என்ன, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹலோ, மிஸ்டர் லீ தான் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்கள், மிஸ்ஸஸ் லீ சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன்?
இப்போது இது மிஸ்டர் ஜானோடது, புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த பேலஸை பார்க்கணும். இப்போது நீங்கள் மட்டும் விடலைனா அப்புறம் உங்கள் வேலையே காலியாகிடும். ஒழுங்காக நீங்கள் போய் உங்கள் செக்யூரிட்டி வேலையை பார்க்குறீங்களா, இல்லை என்ன ஸ்டாப் பண்ண போகிறீங்களா? இல்லை சார். அது போய் பின்ன வெளியே நின்று செக்யூரிட்டி வேலையை பாருங்கள். ஜங்குக்கு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் போகிறான். எப்பா, எம்மா பெரிய வீடு, கிட்டத்தட்ட 3 ஃப்ளோரு. நல்லா தான் இருக்குது வீடு. இந்த வீட்டை நம்மளே எடுத்துக்கலாம் போலையே. ஜேகே வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ரூம் தள்ளி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அவனுக்கு. யாரோ அழுகிற சவுண்டு அவனுக்கு கேட்குது. அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுவேன், அப்பா கூட வா, என் கூட இருங்கப்பா. ஜேகே அப்படியே அந்த ரூம் டோரை திறக்கிறான். யார்? ஹலோ, யார்மா நீ? அப்பா அப்பா அப்பா, நீங்கள் யார்? நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க? நீங்கள் வெளியே போங்க. ஹலோ, இது என் வீடு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, இது என் வீடு, நான் தான் இருப்பேன், வெளியே போங்க. ஏய், நீ தானே அந்த இன்னசென்ட் பொண்ணு? நீங்கள் வந்து அன்றைக்கி ரோட் க்ராஸ் பண்ண ஹெல்ப் பண்ண அண்ணா தானே நீங்கள்? ஏய், அண்ணாலாம் இல்லை. அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. என்ன ஹெல்ப்பு? இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? அழறதை நிறுத்து. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குண்ணா. 50 லட்சம் வேணுமா? என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. நான் யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா, பயமாக இருக்குது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் திருப்பி கொடுத்துருவேன், வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துருவேன். எது? நீ இந்த கேஃபேல வேலை பார்த்து எனக்கு அந்த 50 லட்சம் நீ திருப்பி கொடுத்துருவேன்? நான் கொடுத்துருவேண்ணா, கண்டிப்பாக கொடுத்துருவேன். ப்ளீஸ்ண்ணா, எனக்கு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ப்ளீஸ்ண்ணா. சரி, அழாத, ஹெல்ப் பண்ணுறேன் இரு. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு திருப்பி என்ன தருவேன்? நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், நான் என்ன வேணாலும் தரேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அப்படின்னா நான் கேட்குறப்போ நீ வரணும், ஓகேவா? சரிண்ணா, கண்டிப்பாக வரேன். எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி, நான் ஹாஸ்பிட்டல் பில் காட்டுறேன். நான் அப்போ அம்மா போய் பார்க்கவா? நீ அம்மா போய் பார்க்கலாம், முதல்ல இங்கே இரு. நீ அம்மாவை போய் நீ காலையில் பார்க்கலாம். உனக்கு ஆப்ரேஷனுக்கு அங்கே பணம் போயிடும். நான் எதுக்கு இருக்க சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதில்ல? எதுக்குண்ணா? எதுக்கு? எனக்கு எதுவும் தெரியலையே. எதுக்கு இருக்கணும்? உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப்லாம் வேணாம், நீ சும்மா இருந்தாலே போதும். உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? என்னண்ணா தெரியணும்? எனக்கு புரியல. என்ன ஜேகே, இவ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா? இன்னசென்ட்டாக இருக்காளா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாளா? சரி போ, எனிதிங், எனக்கு லாபம்தான். ஒரு டைம் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங் வராதுடா. நான் அவளை பற்றி யோசிக்க மாட்டேன். போனால் போகுது, ஒரு 50 லட்சம் தானே, பார்த்துக்கலாம். இப்போ ஜேகே அப்படியே அவங்க பிஏக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள் தம்பி. நான் சொல்கிற இடத்துல அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? சொல்கிறத மட்டும் செய்யுங்க, அப்பா கிட்டலாம் சொல்லாதீங்க. தம்பி, நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அப்பாவுக்கு தெரியாமல் நான் எப்படி தம்பி? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் 50 lakhs கட்டிடுங்க. கட்டிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்க தம்பி. இப்போ வயனை அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. அழாத, அதான் கட்ட சொல்லிட்டேன்ல, ஆப்ரேஷன் நடக்கும், கவலைப்படாத. ஆப்ரேஷன் நடந்துரும்ல, எங்கள் அம்மா சரியாயிடுவாங்கல்ல, நான் அம்மா போய் பார்க்கவா? நீ அப்புறம் போய் காலையில் பாரு, ஒன்றும் ஆகாது உங்கள் அம்மாவுக்கு. இப்போது எனக்கு நீ கம்பெனி கொடு. நான் என்ன பண்ணுறேன்? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நீ இப்படி வந்து பெட்டில் உட்காரு. எனக்கு பயமாக இருக்குது. வயன் அப்படியே பின்னாடி நகர்ந்து போகிறா. இது தானே தேவையில்லாத வேலைன்றது. காசை கட்டின உடனே இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சரி பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இங்கே வா. ஜங்குக்கு அப்படியே வயன் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான் பெட்டில். அப்படியே அவன் கண்ணையும் கட்டி போட்டுடுறான். எங்கே இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ஓய், ஒன்றும் இல்லை. எனக்கு நீ கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு பயமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கும். மறக்காமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கே போட்டுடுறேன்.